ரிஷபராசிக்கான ஜூலை மாத ராசி பலன்கள். ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் வக்ர நிலையில் 10ஆம் வீட்டில் சனி இருப்பதால் நீங்கள் கடுமையான கடின உழைப்புக்கு தயாராக இருக்க வேண்டும் மற்றும் உங்கள் மீது வேலை அழுத்தம் அதிகமாக இருக்கும். உங்கள் வேலையை சரியான முறையில் மற்றும் சரியான நேரத்தில் நீங்கள் முடிப்பதே உங்கள் வேலையில் செயல்திறன் மேம்பட நீங்க கடினமாக உழைக்க வேண்டும். வியாபாரத்தில் வளர்ச்சி உருவாகும். சமுதாயத்தில் அனுபவம் வாய்ந்தவர்கள் மற்றும் இளைஞர்களின் ஆதரவை பெறுவீர்கள். இதனால் உங்கள் வணிகம் முன்னேறும். நீங்கள் வெளிநாட்டு ஊடகங்கள் மற்றும் பிற மாநிலங்களின் மூலம் ஆதரவு மற்றும் நல்ல முதலீட்டை பெறலாம். இது உங்கள் வணிகத்திற்கு ஒரு நல்ல திசையை தரும். 5வது வீட்டை குரு பார்ப்பதால் நீங்கள் கல்வியில் விரும்பிய முடிவுகளை பெறுவீர்கள். உங்கள் மனம் அறிவை பெறுவதை நோக்கி நகரும். உங்கள் ராசியில் குரு இருப்பதால் உங்கள் மனதில் பொறுமையும் சரியான எண்ணங்களும் நிறைந்திருக்கும். கேது பகவான் இந்த மாதம் முழுவதும் 5ஆம் வீட்டில் அமர்ந்திருப்பார் மற்றும் குரு அவர் மீது முழு பார்வையை பதிப்பதால் இதன் காரணமாக உங்கள் உறவில் ஆன்மீகம் அதிகரிக்கும். நீங்கள் ஒருவருக்கொருவர் நன்றாக புரிந்து கொள்வீர்கள். நீங்கள் ஒன்றாக ஒரு கோவிலுக்கு சுற்றுலா செல்லலாம். செவ்வாய் 7ஆம் வீட்டில் பயிற்சிப்பதால் அவ்வப்போது வாக்குவாதங்கள் மற்றும் காரசாரமான வாக்குவாதங்கள் ஏற்படலாம். இவை அனைத்தையும் மீறி நீங்கள் உங்கள் உறவிலிருந்து பின்வாங்க மாட்டீர்கள். இருவரும் ஒரு சிறந்த வாழ்க்கை துணையாக இருப்பீர்கள். குழந்தை பாக்கியம் பெற விரும்பும் தம்பதிகளின் விருப்பம் இந்த மாதம் நிறைவேறும். திருமணம் ஆகாத ஜாதகக்காரர்களுக்கு திருமணத்திற்கான யோகங்கள் உருவாகும் வாய்ப்பு உள்ளன. ராகு பகவான் உங்கள் ஜாதகத்தின் 11வது வீட்டில் இருப்பார் மற்றும் உங்கள் வருமானத்தை அதிகரிக்க முயற்சி செய்வார். உங்கள் பணத்தை அதிகரிப்பதில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். உங்கள் வியாபாரத்திலும் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். நன்றி.